வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நவம்பர் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரதமரோட விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதை விஸ்வகர்மா பற்றின டீட்டெயில்ஸ், தமிழ்நாடு அரசு அது வேணான்னு சொல்கிறாங்க, அது எதனால் வேணான்னு சொல்கிறாங்கன்றத பார்க்க போகிறோம். அடுத்ததாக விபி சிங், இந்தியாவோட பிரதமர் விபி சிங், அவரை பற்றின பேக்ரவுண்ட் டேட்டாஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக மறைமலை அடிகளாரை பற்றி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ். அது ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா KV ராமன் ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றின தொல்லியல் அகழ்வாய்வாளர், அவரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஃபிஜி தமிழன்ஸ், ஃபிஜியில் இருக்கிற தமிழன்ஸ்க்கு தமிழ் சொல்லி தர போகிறாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்தியா மேப்பில் ஃபிஜி எங்கே இருக்குது, ஃபிஜியை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அடுத்ததாக புதுசாக 250 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ட்ரெயினை ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அடுத்ததாக அமெரிக்க சுகாதாரத்துறைக்கு ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க, அவரை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இப்போது ஒரு டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு நியூஸையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, பிரதமரோட விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதிலாக புதிய திட்டம். பிரதமரோட 2023 விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னா, அந்த திட்டத்தை இப்போது தமிழக அரசு வேணான்னு சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக புதிய திட்டத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், அந்த திட்டம் வேணாம். அந்த திட்டத்தை பற்றி இப்போ என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, பிரதமரோட விஸ்வகர்மா திட்டம் 2023 செப்டம்பர் 17 கொண்டு வரப்பட்டது. இது என்ன திட்டம்னு பார்த்தோன்னா, கைவினைஞர்கள், அதாவது கைவினைஞர்கள் அல்லது கலைப்பொருட்களை செய்கிறவங்க, இந்த தச்சர், படகு தயாரிப்பவர், கவசம் செய்பவர், கொல்லர், சுத்தியல், கருவி, இது மாதிரி நிறைய ப்ரொஃபஷன் இருக்குது. இந்த வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கீமில் இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கான சிறு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக திறன் மேம்பாடு, அவங்களுக்கு 5 to 7 நாள் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சிக்கு 500 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக கருவி தொகுப்பு ஊக்கத்தொகை, பொருட்கள் அவங்க செய்கிறதுக்கு தேவையான பொருட்களுக்கான உதவித்தொகையும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு சப்போர்ட்டு, விளம்பர சப்போர்ட்டு, இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் இந்த கைவினைஞர்களுக்கும் கலைப்பொருட்கள் செய்கிறவங்களுக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக. ஆனால் இதை ஏன் தமிழக அரசு எதிர்க்குதுன்னு பார்த்தோன்னா, இவங்க ஏன் இதை எதிர்க்கிறாங்க, ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா, விஸ்வகர்மா திட்டம் ஜாதி அடிப்படையிலான தொழில்முறையை வலுப்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு, அதாவது இந்த திட்டத்தோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு கைவினைஞராக இருக்கணும் அல்லது கலைப்பொருட்கள் செய்கிறவராக உங்கள் குடும்ப தொழிலாகவே அந்த தொழில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் உங்களால் இன்வால்வ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு தச்சராக இருக்கீங்கன்னா, உங்கள் குடும்பமே தச்சு வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் உங்களால் என்ரோலே பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறதால மீண்டும் அதே தொழிலை தான் ஒருத்தர் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த குடும்பம் அடுத்த ஜென்ரேஷன்லேயும் அதே வேலையை தான் செய்யும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திட்டத்தை ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் மாதிரி தான் இதுவும். ஏன்னா அந்த வேலை செய்கிறவங்க அடுத்த ஜென்ரேஷனும், இப்போ அப்பா அந்த வேலை செஞ்சார்னா மேக்ஸிமம் பையனும் குடும்ப தொழிலாக அது மாறுறதுனால அவரும் அந்த வேலைக்கே போயிடுவார் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு இந்த ஸ்கீமை தமிழக அரசு சார்பில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் சேர 18 வயசு அடிப்படையாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு சார்பில் இந்த 35 வயசாக நீங்கள் உயர்த்தணும். ஏன்னா சின்ன பசங்க படிக்காமல் இந்த வேலைக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது குடும்ப தொழிலுன்றதுனால. ஸோ அதை நீங்கள் உயர்த்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு பதிலாக தமிழக அரசு சார்பில் புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வகர்மா திட்டம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இது இருக்குது, பாஸ் பண்ணி படிக்கணுன்னா படிச்சுக்கோங்க. அடுத்த டீட்டெயில்ஸ், விபி சிங் நினைவு தினம். இந்த விபி சிங், இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. விபி சிங் இவர் யாருன்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட முன்னாள் பிரதமர். அவரோட பிறந்த நாளுக்கு தலைவர்கள்லாம் புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விபி சிங்னா யாருன்னு பார்ப்போம். விபி சிங் அதாவது விஸ்வநாத் பிரதாப் சிங், 1989 டிசம்பர் 2 இந்த டேட்டில் தான் இந்திய பிரதமராக பதவி ஏற்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட ஆட்சியில் இருந்தார். இந்த விபி சிங்
கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆட்சியில் இருந்தார். இவர் பண்ண மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்று தான் மண்டல் கமிஷன். எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்டல் கமிஷன், அதாவது மண்டல் குழு. இந்த மண்டல் குழுவோட அறிக்கையை செயல்படுத்தினது இவர் தான். ரிசர்வேஷன் ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன், ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் வந்தது இவரால் தான். மண்டல் ஆணையம் அதுக்கு முன்னாடி 1980 அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். ஆனால் அதை செயல்படுத்தியிருக்க மாட்டாங்க அன்றைய இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி அரசு. இவர் தான் 1990 இந்த மண்டல் குழுவோட அறிக்கையை இவர் தான் செயல்படுத்துகிறாரு. அதன் மூலயமா தான் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயமே அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயும் ஓபிசின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு 27% ரிசர்வேஷனும் கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்த பெருமை விபி சிங்கு தான் சாரும். மண்டல் கமிஷன் 80 அறிக்கை சமர்ப்பித்தாலும் அப்போ ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட் அதை செயல்படுத்தலை. இடஒதுக்கீடை எடுத்துகிட்டு வந்தவர் இவர் தான். இதை எதிர்த்து நிறைய கேஸ்லாம் போச்சு. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் அது செல்லாது, ஓபிசி ரிசர்வேஷன் செல்லும், அவங்க போட்ட கேஸு செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதன்படி இப்போ வரைக்கும் ஓபிசிக்கான ரிசர்வேஷனை எல்லாரும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு ரிசர்வேஷன் மூலிமா இந்த 27% மட்டும் இல்லாமல் வயசு தளர்ச்சி, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஓபிசினா ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதலாம், அந்த மாதிரியும் எக்ஸ்ட்ரா சலுகைகள் கொடுக்கப்பட்டுச்சு. எதனாலன்னு பார்த்தா விபி சிங் கொண்டு வந்த இந்த மண்டல் குழு அறிக்கையை செயல்படுத்தினால தான் இந்த இடஒதுக்கீடுன்ற ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸாம்ஸில் கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான் விபி சிங்கை பற்றி. அடுத்ததாக மறைமலை அடிகளார், நிறைய பேர் பார்த்துருப்போம். இது இந்த உள்ளே இருக்க நமக்கு டீட்டெயில்ஸ் தேவையில்லை. இதில் சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, தனித்தமிழின் தந்தை மறைமலை அடிகளார், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஃபேமிலி பிரச்சனை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அரசு உதவி செஞ்சுருக்கு, அதை தான் இந்த நியூஸாக சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனித்தமிழோட தந்தை யாருன்னா மறைமலை அடிகளார், இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதும். அடுத்ததாக பாருங்கள், தொல்லியல் அறிஞர் KV ராமன். இதுக்கு முன்னாடி இந்த பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவர் யாருன்னு பார்த்தோன்னா, இவர் ஒரு தொல்லியல் ஆய்வகத்தில், இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் சென்னை வட்ட தொல்லியல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தார். இவரை பற்றி நம்ம ஏன் படிக்கிறோன்னா, இவர் நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு, PhD பட்டம் வாங்கியிருக்காரு. அதை விட முக்கியமாக புத்தகத்தை எழுதியிருக்காரு. 1960 பூம்புகாரை அகழாய்வு செஞ்சது இவரோட டீம் தான். அடுத்ததாக சென்னை பல்கலைக்கழக துணை பேராசிரியராக இருக்கார். மிக முக்கியமானது என்னென்னா, உறையூர் திருப்பதி கோயிலின் சிற்பக்கலை புக்கு பாருங்கள், உறையூர் திருப்பதி கோயிலின் சிற்பக்கலை அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அடுத்ததாக தென்கிழக்கு ஆசிய கலை அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி போன்ற புத்தகங்களை இவர் எழுதியிருக்காரு. இந்த இதுவே புக்கை வச்சு நம்ம யார் எழுதுனான்ற மாதிரியும் எக்ஸாம்ஸில் கொஷின் வரலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் ரொம்ப நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஃபிஜி தமிழக வம்சாவளியின் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிக்கும் திட்டம். ஃபிஜின்றது ஒரு நாடு, ஃபிஜி அப்படின்றது ஒரு நாடு. இது எங்கே இருக்குன்னா, உலக வரைபடத்தில் இந்தியா, நம்ம தமிழ்நாடு இங்கே இருக்கோம், இந்தியா இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு சின்ன தீவு கூட்டம் பார்க்குறதுக்கு வேர்ல்டு மேப்பில் சின்ன ஒரு டாட் மாதிரி தான் தெரியும். இந்த தீவு கூட்டத்தில் அந்த காலத்தில் எப்படி மக்கள், இங்கே எப்படி தமிழர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, 19ஆம் நூற்றாண்டுகளில் கரும்பு தொழிலாளிகளுக்காக இலங்கை இந்த மாதிரி நாட்டுக்கு போனாங்களே, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனாங்க. அந்த மாதிரி இலங்கையில் கரும்பு விவசாயம் செய்ய இங்கேருந்து நிறைய தமிழர்கள், நிறைய இந்தியன்ஸ், அதாவது உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்தும் நிறைய பேர் இந்த ஃபிஜிக்கு போகிறாங்க. ஃபிஜியோட மேப் பாருங்கள், இதுதான் ஃபிஜியோட மேப். இத்தனை தீவு கூட்டங்கள் சேர்ந்தது தான் ஃபிஜி. நிறைய சின்ன இதுவே ஒரு சின்ன தீவு கூட்டம். இது இல்லாமல் நிறைய சின்ன தீவு கூட்டம் சேர்ந்தது தான் ஃபிஜி ஐலாண்ட். இது ஒரு நாடு. இது என்னென்னா, நிறைய கரும்பு விவசாயத்துக்காக இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே போனாங்க. நிறைய பேர் இங்கே தங்கினதால் இங்கேயே ஒரு தமிழ் சமுதாயமும் அங்கே உருவாகுது. இந்தியன்ஸ், தமிழகத்து மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸும் நிறைய பேர் இங்கே போகிறாங்க. அதனால்
ஃபிஜியில் இந்தியன்ஸ் நிறைய ஆகுறாங்க. ஆனால் அப்போ இருந்தவங்க தமிழ் மறக்காமல் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அங்கே தமிழோட பயன்பாடு குறைஞ்சிட்டே வருது. அதனால் அங்கே இருக்கிற தமிழக வம்சாவளியினர் குழந்தைகளுக்கு தமிழை கற்பிக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு சார்பில். அந்த திட்டத்தோட பேர் என்னென்னா ராக்கி கற்கி மற்றும் இன்னொரு பிளேஸ் சங்கம் என்ற இந்திய வம்சாவளியால் 2 சங்கம் இருக்குது. அவங்க மூலயமா 2 பிளேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2 டீச்சர்ஸை அங்கே கொண்டு போய் தமிழை கற்பிக்க போகிறாங்க. அவ்வளோதான். இது அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிறைய பேர் இங்கேருந்து போனாங்க. அந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கேருந்து கரும்பு தொழிலாளியாக நிறைய பேர் இந்தியாவிலேருந்து ஃபிஜிக்கு போகிறாங்க. அங்கேயே போய் வேலை செஞ்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகுறாங்க. அடுத்தடுத்த தலைமுறை அங்கேயே வளருது. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு தமிழ் தெரியல, எல்லோரும் மறந்துட்டாங்க. அதை திரும்பவும் தமிழை கற்பிக்கிறதுக்காக மத்திய அரசு சார்பில் எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் இது. அங்கே இருக்கிற ஒரு சங்கத்து மூலயமா தான் இந்த தமிழை கற்பிக்கிற திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இதுதான் ஃபிஜி. இது ஃபிஜி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபிஜியோட டயக்ராம். அடுத்ததாக மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில்கள் தயாரிக்கும் ஐசிஎஃப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி. இது தமிழ்நாட்டில் உள்நாட்டிலே உற்பத்தி செய்யும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோட வெற்றியை தொடர்ந்து இப்போது 280 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு ட்ரெயினை ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் குறைந்த பட்ஜெட்டில், அதாவது குறைந்த செலவில். ஓகேங்களா. அடுத்து புல்லட் ட்ரெயின். இப்போது ஜப்பானில் இருக்க புல்லட் ட்ரெயின் மாதிரியே மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு இடையில் புல்லட் ட்ரெயின் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அதுக்கான பாலம் கட்டுற வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பெருசாக வேறு எதுவும் இல்லை. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் தலைவராக, இது ஜஸ்ட்டு பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அமெரிக்காவோட தேசிய சுகாதார நிறுவனத்தோட தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜெய் பட்டாச்சாரியா அப்படின்றவரை நியமனம் செஞ்சுருக்காங்க. இவர் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷினில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் NIH இயக்குனராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அறிவியலாளர் ஜெய் பட்டாச்சாரியாவை நியமித்து அந்த நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் என்று இவரை நியமிச்சிருக்காரு. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெய் பட்டாச்சாரியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான பேப்பரில் வந்த நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். வேறு ஏதாச்சும் டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் படிக்கக்கூடாது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சிலபஸில் என்ன கேட்பாங்களோ அதை மட்டும்தான் படிக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஒரு நோட் போட்டு இதை எழுதி வச்சு படிங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒன்லைனரில் எழுதினாலும் சரி, இல்லை ப்ரீஃபாக அதை எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, டெய்லி நடக்கிறது டெய்லி எழுதி வச்சுட்டே வாங்க. கடைசியாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அதை ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வரும். ஜஸ்ட் அதை படிச்சிங்கனாலே உங்களோட இப்போ நான் சொல்கிற பேக்ரவுண்ட்லாம் உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சிடும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது பேக்ரவுண்ட்லாம் ஞாபகம் வரும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் இதே தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக நம்ம படிக்கிறதே வரலன்னா கூட ஜஸ்ட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.